உலகத்தில் உள்ள மக்கள், தமிழ்நாட்டை சேர்ந்த மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். அதோடு புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நாங்கள் அழகு தமிழ் தேசியம் கட்சியில் வந்திருக்கிறோம். நாங்கள் தேர்தல் அறிக்கை பற்றி இங்கு பரப்புரை செய்வதற்காக வந்திருக்கிறோம். அழகு தமிழ் தேசியம் ஆரம்பிக்கப்பட்டு 5 வருடங்கள் ஆகிவிட்டன. நாங்கள் பலவித பொதுப்பணியில் ஈடுபட்டு இருக்கிறோம், பலவித நன்மைகள் செய்திருக்கிறோம். இப்போது இந்த தேர்தலில் முதல் முறையாக தனி கட்சியாக போட்டியிட தயாராகி வருவதற்காக தயாரிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையை உங்களுடன் விவாதிக்க வந்திருக்கிறேன். அதில் இந்த தேர்தல் அறிக்கை 300 மணி நேரம் கடின உழைப்புக்கு பிறகு வெளிக்கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதில் 234 புது திட்டங்கள், சீர்திருத்த திட்டங்கள், மக்கள் நல திட்டங்கள், பிரச்சனை தீர்க்கும் திட்டங்கள், மேலும் மாற்றம் என்னென்ன தேவை என்பது, அரசியலில் என்னென்ன மாற்றங்கள் தேவை என்பது, இது எல்லாம் நிறைந்த ஒரு கலவையாக நாங்கள் இந்த தேர்தல் அறிக்கையை தயாரித்திருக்கிறோம். இதை பற்றி நாம் விவாதிக்கலாம். இதில் முக்கியமாக லஞ்ச ஒழிப்பு, வேலை வாய்ப்பு, மதுவிலக்கு அண்ட் மக்கள் பாதுகாப்பு, மகளிர் பாதுகாப்பு, இது 4 விஷயங்களும் முக்கியமாக அடங்கும். ஒவ்வொரு பாயிண்டாக நான் இங்க உங்களுக்கு சொல்றேன். இது மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். முதலில் எங்களுடைய கொள்கைப்படி ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு சிஎம் அலுவலகம் நிறுவப்படும். அதன் மூலம் மக்கள் பிரச்சனைகள் உடனுக்குடன் தீர்த்து வைக்கப்படும். அந்த சிஎம் அலுவலகத்தில் ஒரு விவசாய இன்ஜினியர் இருப்பார், ஒரு மெக்கானிக் இருப்பார், ஒரு எலக்ட்ரீஷியன் இருப்பார், மேலும் ஒரு ஆபீஸ் அசிஸ்டன்ட் இருப்பார், ஆபீஸ் மேனேஜர் இருப்பார், நில அளவையாளர் இருப்பார், ஒரு இரிகேஷன் எக்ஸ்பர்ட் இருப்பார். இப்படி 9 வேலை வாய்ப்புகள் அதில் உருவாக்கப்படும். அவர்கள் எல்லோரும் கிராம வளர்ச்சிக்கும் விவசாயத்தின் மேம்பாட்டுக்கும் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்வார்கள். அதோடு சேர்த்து சிஎம் என்னென்ன முடிவெடுக்கிறாரோ சென்னையில், அந்த முடிவுகளை உடனுக்குடன் மக்களுக்கு தெரியப்படுத்தி அதை செயல் வடிவம் கொண்டு வருவதற்கும் இவர்கள் உதவியாக இருப்பார்கள். இந்த 9 பேரும் லோக்கல் பிளேஸில் என்ன படித்திருக்கிறார்களோ அவர்களை வைத்துதான் இந்த இடங்கள் எல்லாம் நிரப்பப்படும். இது ஒரு முக்கியமான மைல்ஸ்டோன் திட்டமாகும். இதுவரை எங்கேயுமே நடந்திருக்காத ஒரு திட்டம். இதை அமல்படுத்த அழகு தமிழ் தேசியம் தயாராகி வருகிறது. ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு சிஎம் அலுவலகம். சிஎம் என்ன நினைக்கிறாரோ அது அப்படியே அங்க வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும். இம்மிடியட்டா இன்னைக்கு முடிவெடுத்தாருன்னா நாளைக்கு காலையிலேயே அது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிஎம் அலுவலகம். ஏறத்தாழ 17,800 கிராமங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன், குக்கிராமம் எல்லாம் சேர்த்து. ஸோ அங்கே எல்லாம் வந்து இந்த அலுவலகங்கள் திறக்கப்படும். அடுத்தது கல்விக்கூடங்கள் எல்லாமே அரசுடைமையாக்கப்படும். ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசத்தை போக்குவதற்காக இது உருவாக்கப்படும். அப்படி செய்யும் போது நீட்டினுடைய முக்கியத்துவம் மிக மிக குறைந்துவிடும். அதோடு சேர்த்து நீட் பற்றி எங்களுடைய அபிப்பிராயத்தை இங்கு சொல்ல விரும்புகிறேன். எம்பிபிஎஸ் சீட் அட்மிஷன் வெறும் நீட்டை வைத்து அட்மிஷன் இப்போது இருக்கிறது. அதை மாற்றி அமைக்க நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம். அதன்படி நீட் எக்ஸாமுக்கு 50% முக்கியத்துவமும், +2 பரீட்சைக்கு 50% முக்கியத்துவம் கொடுத்து இரண்டும் சேர்ந்த மாதிரியான அட்மிஷன் கிடைக்க நாங்கள் ஏற்பாடு செய்வோம். அதன்படி ஒரு மாணவன் +2வில் மார்க் கம்மியாக வாங்கினால் கூட நீட் தேர்வில் அதிகமாக வாங்கினால் எம்பிபிஎஸ் சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி ஒரு மாணவன் +2வில் அதிகமாக வாங்கியிருந்து நீட்டில் கம்மியாக வாங்கினால் கூட ரெண்டும் ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்போது அதிக மார்க் கிடைத்து எம்பிபிஎஸ் சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய திட்டங்கள் கொண்டு வர நாங்கள் காத்திருக்கிறோம். இதை இந்த தேர்தல் அறிக்கை மூலம் தெளிவுபடுத்திருக்கிறோம். அதை இன்னும் ஒரு 10-15 திட்டங்கள் நான் உங்களுக்கு விளக்க இருக்கிறேன். ஏன்னா மொத்தம் 234 திட்டங்களை இங்கு விளக்க முடியாது.
அடுத்தது ஃபார்ம், அதாவது படிவங்கள். எந்த அலுவலகம் சென்றாலும் சரி, எந்த கம்பெனி சென்றாலும் சரி, உதாரணத்துக்கு ஓல்டேஜ் பென்ஷனாக இருக்கட்டும், ரேஷன் கார்டு வாங்க வேண்டிய மனு கொடுக்க வேண்டியதாக இருக்கட்டும், அல்லது காலேஜ் அட்மிஷனாக இருக்கட்டும், இல்ல பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றதாக இருக்கட்டும், எங்க எடுத்தாலும் இந்த படிவங்கள் எல்லாம் மிக தேவையில்லாத விவரங்களை கேட்டு யாருக்கும் புரியாதபடி இருக்கின்றன. இதை படித்தவர்கள், டிகிரி படித்தவர்கள், ஏன் எம்எஸ்சி, எம்டெக், பிஹெச்டி படித்தவர்கள் கூட புரிய முடியாமல் மற்றவர்களை அலுவலகத்தில் இருப்பவர்களுடைய உதவியோடு தான் அதை பூர்த்தி செய்து சப்மிட் பண்ணுகிறார்கள்.